ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் கூத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்குமே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்கு தளபதி. தளபதியோட அந்த வெற்றிக்கான பாதைங்கிறது நல்ல பிரகாசமா நமக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, தளபதி ஒரு தீர்க்க தரிசாயா அன்னைக்கே கரெக்ட் அடிச்சார்ல அப்படிங்கிற மாதிரி. என்ன கேட்டீங்கன்னா, முதல் மாநாட்டிலேயே தளபதி சொல்லியிருப்பாரு, வர 2026 தேர்தல ரெண்டு பேர் தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு இருப்பாரு. சோ அப்ப அதை சொல்லும் போதெல்லாம் இங்க இருக்கிற நிறைய அரசியல் விண்வெளிகள் அரசியல் ஆளுமை படைத்த தலைவர்லாம் இவர் ரொம்ப தற்பெருமையா பேசுறாரு. இவ்வளவு வருஷமா ஆண்ட கட்சி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இங்க இருக்கும்போது இவரு தன்னதான் முன்னிறுத்துறாரு. ஒரு டிஎம்கே போட்டி நான் தாங்கிற மாதிரி சொல்றாரு. அதிமுக கணக்கிலே சேர்க்கல இவரு. சோ இது வந்து ஓவரா இருக்குல்ல அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அவர் சொன்னது கரெக்டானு புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிமுக நிலைமை என்ன தெரிஞ்சிருக்கும். சோ அது மட்டும் இல்லாம 2வது மாட்டுல எம்ஜிஆர் ஏன் அவர் முன்னிறுத்தினாரு, எம்ஜிஆர் ஏன் முன்னிறுத்தினாரு அப்படின்னு கேட்டவங்கலாம் இந்த கெட்டு போனது அந்த நேரத்து ஒண்ணு கதைட்டு இருந்தது சாட்டை எல்லாத்துக்கும் அதான் ஆன்சர். என்ன கேட்டீங்கன்னா, அதிமுக ஒரு தலைமை சரியில்லாம சின்ன பின்னமாயிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அதான் தளபதி கிளீனா ஸ்கெட்ச் போட்டாரு. அதிமுக ஏன் விமர்சிக்கல கேட்டீங்கன்னா, அந்த 2வது இடம் அதாவது இப்ப டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கு. அதுக்கு போட்டியா ஏடிஎம்கே இல்லாம விஜய் உருவெடுக்காரு. அவருடைய தலைமையில அந்த ஏடிஎம்கே பிளவு ஏற்பட்டு அங்குள்ள தலைவர் தான் தளபதி விஜய் பின்னாடி அணிவகுக்க போறாங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. அதுதான் இப்போ அதுக்கு உண்டான சாத்தியக்குள்ள தான் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப கூட சாட்டை நேரத்து ஒரு வீடியோ போட்டிருந்தான். எல்லாம் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, விஜய் விமர்சிக்கிற மாதிரி, அதாவது செங்கோட்டையன் விஜய் பின்னாடி போயிருவாரு, ஓபிஎஸ் போயிருவாரு, டிடிவி போயிருவாரு, விஜய் சைட்ல இருந்து அவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்களாம். ஆனா டேய் உங்க பின்னால யாரா வருவா, உங்க பின்னால ஒருத்தர் வர மாட்டாங்க. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நேத்து மலையில கொஞ்சம் காலம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பழங்கன்னு கொட்டப்படும். அவங்க எல்லாம் உங்க பின்னாடி யார் வருவா அப்படின்னு நேத்து ஒண்ணு பேசியிருக்கான். ஏன்டா வெண்ணு போன விஜய் சைட்ல இருந்து யாராவது இப்ப இங்க வரப்போறான்னு அதிகாரப்பூர்வமா அறிஞ்சிட்டு இருக்காங்களா? ஆனா இந்த உலகத்துல நீ பாத்துட்டு இருப்பீங்க, எங்க மூலம் முடுக்கலாம் தமிழர் இருக்கானோ சோ எல்லா தமிழர்களும் இப்ப விஜய் பக்கம் தான் இவங்க எல்லாம் சாய போறாங்கன்னு அவங்களா பேசிட்டு இருக்காங்க. மக்கள் பேசிட்டு இருக்காங்க. நீ ஒருத்தரா உட்காந்து ஒப்படைச்சிட்டு இருக்க உங்க கட்சியில உங்க நொன்னு நீ தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு செல்லா காசு ஆயிட்டீங்க. 2026 தேர்தலோட நீங்க ஒரு ஆளே இல்லைன்னு காட்ட முடியும். ஏன்னா உங்களை அந்த தேர்தல் ஜெயிக்க வச்சதே விஜயோட ரசிகர்கள் தான். விஜயோட பல போட்டாவை காட்டி விஜய் வந்து பைக்கை பிடிச்சான்னு சொல்லி தான் ஓட்டு பிடிச்சவங்க நீங்க. இப்ப விஜய் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு இருந்தாரு. இப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லாரும் பெரும்பான்மை செல்வாக்கு விஜய் பக்கம் தான் இருக்கு. அத நீ சொல்ல வேண்டாம், விஜய் கட்சியோட சொல்ல வேண்டாம், பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை சொல்றாரு, இவ்வளவு நாள் விமர்சி அண்ணாமலை என்னங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் 2026 தேர்தல ஒரு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவர் புதுசா வராருல அப்படிங்கும் போது மக்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் பக்கம் சாய வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு அதிர்வலை ஏற்படுத்துவார், அவரு ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி டிடிவி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, விஜய் தலைவர் ஒரு 3வது அணி உருவாகும் அப்படின்னு சொன்னாரு. சோ நீங்க எல்லாம் பாருங்க, எல்லாமே ட்விஸ்ட் பை ட்விஸ்ட் நடக்கும். இது எல்லாம் நடக்கும்போது விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையா செயல்படுவாரு. அவர் 2026 தேர்தலில் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் உண்மையான சொல்றேன், ஒன்னு ஆளுங்கட்சி இல்லைன்னா எதிர்கட்சி, இந்த 2ல ஒண்ணு கன்ஃபார்ம். இதை நிறைய பேர் சொல்லலாம், அவர் எதிர்கட்சி ஆக மாட்டாரு, ஆளுங்கட்சி ஆக மாட்டாரு, சில பேர்லாம் விமர்சிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதிமுக பிளவுபட்டு அதிமுக எல்லாமே எடப்பாடி தலைமையை பிடிக்காம கண்டிப்பா பிரிஞ்சு வருவாங்க. சோ அப்போ ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அறிவிக்கார்ல, அந்த அறிவிப்பை ஏற்படுத்தி வரும்போது வேற லெவல்ல இருக்கும். சோ அதை வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது கன்ஃபார்ம் நடக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஓபிஎஸ் அவர்கள் விஜயோட இணைவர் அப்படி போடும்போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அவரே ஒரு பீஸ் பண்ணவரு, அவருக்கு என்ன இருக்கு, செல்வா கிடையாது, அவர் டம்மி பீஸ் அப்படின்னு. அப்பெல்லாம் கிடையாது. அதனால ட்விஸ்டா இருக்கு. ஓபிஎஸ்ங்கிற ஒரு மனுஷன் கிடையாது. நீங்க அவரை உள்ள எடுத்தீங்கன்னா அதை சுத்தி ஒரு அரசியல் இருக்கு. அவர் சார்பா நிறைய பேர் உள்ள வருவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையனும் டிடிவி எல்லாம் வந்தாங்க வச்சுக்கலாம். டிடிவி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஜெயிக்காம இருக்கலாம். ஆனா போன சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டுகள் அவர் பிரிச்சா தெரியுமா? சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவான பிளான்ங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் சைட்ல இருந்து, அதாவது டிவிக்கே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட சேர்றத உடையும் தமிழ்நாட்டில் கூடிய டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டை இந்த மாதிரி இழுத்து இப்ப பிஎம்கே இல்ல தேமுதிக, சோ இப்படி எல்லா கட்சிகளும் விசிக விட்டுருங்க, அவங்க தான் முரட்டு முட்டை அடிச்சிருக்காங்க, அவங்க விட்டுருங்க. சோ இப்படிப்பட்ட கட்சிகள் வரும்போது அதை சேர்த்துக்கிட்டு தளபதி விஜய் சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பலமா அமையும். சோ அதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதை விட்டு காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தி காங்கிரஸ் கூட இருந்தா விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் ஏறனால விஜய் அவர்களுக்கு பலமே கிடையாது. நான் அழுத்தம் திருத்தமா சொல்லுவேன். அதான் நம்ம மனசு, ஏன்னா நம்மளுக்கும் பிடிக்காது. ஏன்னா இங்குள்ள தமிழர்கள் பொருளுக்கு இங்க நடக்கூடிய நிறைய தவறுகளுக்கு காரணமே பாத்தீங்கன்னா கச்சத்தீவை கொடுத்ததுல இருந்து நீட்டு வரது காரணம். சோ ஏகப்பட்ட விஷயங்கள்ல காங்கிரஸ் தான் காரணம். சோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் நம்ம வந்து கூட்டணி சேர்க்கிறத விடவும் நீங்க தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஜாதி மத்த வச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்சிகளா இருக்கக்கூடிய முடியுமா எல்லாத்தையும் உங்க பக்கம் என்னத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். ஏன்னா கட்சியை நீங்க ஒன்று கொண்டு சேர்க்கிறது பெரிய விஷயமா கிடையாது. விஜய் அப்படிங்கிற ஃபேஸ் ஒரு பிராண்ட் இருக்கு. அவர் மக்கள் தலைவரா அவரை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது கீழே உள்ளவங்களுக்கு ஆச்சரியம் அதிகத்துல பங்கு யார் பெரிய சக்தியா இருக்காங்களோ அவங்க கொடுத்தோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். தெருக்க விட்டுலாம் 2026 தேர்தல. சோ அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த சமயத்துலதான் இந்த சாட்டை இருக்கானே, இவன் சாக்கடை வாயன், அவன் உட்காந்து நேரத்துல உட்காந்து
புலம்புறான். ஏதோ பெரிய இவங்க கட்சியை எல்லாரும் தூக்கி தூக்கி மதிக்கிறது, மக்கள் எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இவ வந்து விஜய் கட்சி விமர்சிக்கிட்டு, விஜய் கட்சி கடையை திறந்து வச்சிருக்காங்க, ஒருத்தரும் வரல. அதுக்குள்ள எந்த கட்சியில இருந்து யார் பிச்சுட்டு போனாலும் இவனும் உட்காந்துட்டு எங்க கட்சி தான் வரப்போறாங்க, தமிழை வச்சுக்கிட்டு வரப்போறாங்க, அவளே கதை விட்டு உங்க கட்சியில யாரா மதிக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுறான். எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பா வந்துச்சு. டேய், உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா விஜய் இப்படி தொங்காம உங்களால இருக்க முடியாதா? எங்க போனாலும் விஜய் விஜய்னு. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு உள்ள இருக்கானுங்க. இவனும் நொண்ணணும். ஏன்னா இவங்க நொண்ணா பாத்தீங்கன்னா புதுசாத்தனமான கேள்விலாம் இப்ப அதாவது ஒரு நிதியாளர் வந்து கேள்வி கேட்கிறாரு, எதுக்கு நீங்க மத்தவங்களாம் விட்டு விஜய் அவர்களே டார்கெட் பண்ணிருக்கீங்க, உங்களோட கட்சி நோக்கம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. உடனே அதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா, நான் எனக்கு மனசு உள்ளார்ந்தமா எனக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவேன், யாரும் சொல்லிலாம் நான் பேச மாட்டேன். அதாவது நீங்க வந்து அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு வச்சிருக்காரு. அரசியல் எதிரினா அப்ப அவங்களுடைய கொள்கை நீங்க எடுத்துக்கிறீங்களா? கொள்கை எதிரினா அவங்களுடைய அரசியல் நீங்க எடுத்துக்கிறீங்களா? என்னையா யாரையா எழுதி கொடுத்தா? அதனால நம்ம விமர்சிக்க வேண்டியது வருது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திமுக விமர்சிக்காரு, மன்னரசிங்காரு. அப்ப அதனுடைய ஆரம்பம் யாரு? காங்கிரஸ் தானே. அப்ப காங்கிரஸ் ஏன் விமர்சிக்கல? கட்சி தீவே நீங்க திருப்பி கொடுன்னு கேட்காரு பிஜேபி பார்த்து. அப்ப கட்சி தான் கொடுத்தது யாரு? சோ இப்பெல்லாம் விமர்சிக்கணும்ல. அதான் என்னுடைய கேள்வி. அப்படி புதுசாதான் கேட்காரு. அவருடைய கேள்வியை பார்க்கும்போது நம்மளும் கூட அவன் கரெக்டா கேட்கல அப்படி தோணும். நிறைய பேர் அவருக்கு ரொம்ப காலமா இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா அவரு ஏன் கேட்காரு இப்ப பிஜேபி பத்தி கேட்காருன்னா, இப்ப ஆட்சியில் இருக்கிறது யாரு? அவங்கதான் மக்கள் அதனால புறக்கணிச்சுட்டாங்க. சோ ஆட்சியில் இருக்கவங்க பார்த்தானே கேட்க முடியும். இப்போ ஒரு ஆட்சியில அதிகாரத்தில் இருக்கவங்க பார்த்தானே அதை செய்யுங்க, ஏன் செய்ய மாட்டேங்க, திருப்பி எடுங்க அப்படின்னு கேட்க முடியும். சோ அதுதான் விஜயோடைய சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு பதில். சோ இது தெரிஞ்சுக்கிட்டும் ஏன் அவர் சொல்றாரு சீமானவர் கேட்டீங்கன்னா, விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போற மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது. அதனாலதான் அந்த விமர்சனம் முன்வைக்காரு. சோ அதனாலதான் நான் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாத்தையும் நம்ம விமர்சனம் வைக்கும் போது அது எல்லாத்தையும் பொறுத்தணும் அவசியம் இல்ல. ஒரு நல்ல விமர்சனமா தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட விஜய் அவர் கூட்டணி வைக்காம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ நிறைய பேர் சொல்லுவானுங்க, எப்பா ஒருத்த வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்காதீங்க, ஒருத்த விசிகே கூட கூட்டணி வைக்காதீங்க, ஒருத்த டிடிவி கூட கூட்டணி வைக்காதீங்க, அவர் என்னதையா பண்ண முடியும்? சோ அவருக்கு என்ன தோணுதோ அது ரைட்டு தான். இது பொதுவா நாம சொல்லக்கூடிய கருத்து. ஏன்னு கேட்டு எல்லாத்தையுமே எங்க தமிழர்களுக்கு இருந்து அன்னையில இருந்து இன்னத்துக்கு எல்லாத்துக்கும் கெடுதல் நினைச்சிட்டு இருந்தா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு அது பலம். விஜய் அவர் அப்படிங்கிற ஒரு பேண்டை வச்சுட்டு மத்த மாநிலங்கள்ல அவங்க வந்து பக்கவா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தளபதிக்கு என்ன பலன், விஜயவலுக்கு என்ன பலன் காங்கிரஸ் வச்சா? சில பேர் அன்னைக்கு சொல்றாங்க, இல்ல சென்ட்ரல் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி தேவை, பிஜேபி எதிர்த்தாருன்னா சென்ட்ரல்ல வேணும் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் கிடையாது. நீங்க ஸ்டேட்ல கான்பிடென்டா ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை தனித்துவமா நீங்க ஒரு அதிகமான எண்ணிக்கையில் ஜெயிச்சு நீங்க பலமா இருந்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் நீங்க என்ன ஆட்டி படைக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் தமிழருக்கு துரோகம் பண்ண கட்சி. அதை ஆணித்தரமா சொல்லுவேன், நம்மளுக்கு காங்கிரஸ் பிடிக்காது. இது நம்முடைய கருத்து. ஓகேவா? சோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன நினைக்கீங்க? சோ தளபதி விஜய் அவர்களை சுற்றியே இப்ப தமிழ்நாட்டு அரசியல் சுழண்டு அடிக்கல, சும்மா புயல் ஒன்று அடிச்சிட்டு இருக்கு. நாம பேசுறதை விடவும் தமிழை வச்சுக்கிறது வந்து பேசுறதை விடையும் பொதுமக்களா பொது விமர்சனம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் கூட சேர்ந்து வரும், ஓபிஎஸ் விஜயோட பேர் வரும், செங்கோட்டையன் விஜயோட பேர் வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா அதிமுக தலைமை சரியில்லை. அது எடப்பாடி அவர்களோட தலைமையை நிறைய பேருக்கு பிடிக்கல. இதான் உண்மை. சோ இதே நேரம் தெரிஞ்சா அதிமுக தோத்துரும் தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒஞ்சினைக்கு பேசுறாங்க. அது எந்த இடத்துல நடக்காது. அவர் தான் உறுதியா இருக்காரு, எடப்பாடி தான். அவர் தான் பாத்தீங்கன்னா நிஜ ஒரு அமாவாசையாச்ச. அதாவது பாத்தீங்கன்னா சத்யராஜ் படம் பார்த்திருப்பீங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் அதே மாதிரி வந்தவர். சோ நம்ம படத்துல தான் பாத்துருக்கோம், நட்சத்திரம் அப்படி ஒருத்தர் நான் நேர்லயே பாத்துருக்கோம். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விடாப்படியா கட்சி தோக்கம் ஜெயிக்க முக்கியம் கிடையாது, ஏன் கட்டுப்பாட்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு அவர் உறுதியா இருக்கு எடப்பாடி. சோ அதனால அவர் வந்து இணைக்க மாட்டாரு. சோ இப்ப செங்கோட்டையை அறிவிச்சிட்டாரு, 10 நாள்ல கெடு கொடுத்துருக்காருல, அதை சொல்ல முடியாது. செங்கோட்டையன் ஒரு வேலை கட்சி வந்து வெளியே போக சொன்னா சொல்லலாம். உடனே செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா சில பேரை பிரிக்கலாம், இன்னும் ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்த்து ட்விஸ்ட் நடக்கலாம். சோ அது எல்லாமே விஜய்க்கு சார்பாக அமையும். சோ அதை நான் வரவேற்றிட்டு இருக்கேன், எப்போ நடக்குங்கிறத அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்படி நடந்துச்சுன்னா அது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பா விஜய் அவர்களுக்கு அமையும். சோ அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் பண்ண ஒர்க்குள்ள போறாரு இந்த செப்டம்பர் மாசத்துல. வேற லெவல் மக்கள் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா யாருமே ஹார்ட் அட்டாக்ல அவன் செத்துட்டு இருக்கான். இந்த மதுரை மாநாட்டிலே அவன் கட்டிட்டு இருக்கான். இப்ப சுவிட்ச் பண்ண மேற்கொள்ளும் போது அங்க மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு பயங்கரமா இருக்கும்ல, அதை பார்த்துட்டு கண்டிப்பா அவனுக்கு அட்டியில எரியும். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். சோ இன்னும் அடுத்த நடக்கூடிய அந்த சுவாரஸ்யமான அரசியல பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சோ உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க என்ன மாதிரி நினைக்கீங்க? விஜய் அவர்களுக்கு இப்ப வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய கருத்து கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண இருக்கேன். பாய்.